பாவ மன்னிப்பு அத்தனை பேருக்கும் உரியது என்றால் சுகம் அத்தனை பேருக்கு உரியது. அவருடைய அடிகள்ல நான் வாங்க வேண்டிய அடிகள். என்னுடைய டிஸ்ஒபீடியன்ஸுக்காக, என்னுடைய ரிபல்லியஸுக்காக அவர் அடிச்சார். இது சிந்திச்சு பாருங்க, மனதில் வச்சு பாருங்க. எந்த நிலையில் இருந்தும் சுகமாயிடலாம். என்னைக்கு இயேசு என் ஆண்டவர் ரட்சகர் என் உள்ளத்துல வாங்கன்னு சொன்னீங்களோ அந்த நிமிடமே நீங்க ஒரு பரலோக சிட்டிசன்ஷிப். உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு, பிரிவிலேஜஸ் இருக்கு, உரிமைகள் இருக்கு. சுகமாவதற்கு உரிமை இருக்கிறது, செழிப்படைவதற்கு உரிமை இருக்கிறது, தீர்க்காயுசா வாழ்வதற்கும் ரைட்ஸ் இருக்கு. ஒரு சில வாரங்களாக சுகமாக்கும் கர்த்தர்னு பேசி வருகிறோம். தேவன் ரட்சிக்கிற தேவன், விடுதலையாக்குகிற தேவன், அதே நேரத்தில் நம்முடைய தேவன் நம்மை சுகமாக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். பேசப்படுகிற சத்தியங்களை ஆழமாக கூர்ந்து கவனம் சிதறாமல் உள்ளத்தில் வச்சு அப்படி கேட்குறோம். பேசுகிறதை மனதில் வச்சு படமாக பார்க்கிறோம் என்றால் கேட்கும் போதே சுகமாயிடலாம். அதுக்காக தனியாக ஜெபிக்கணும்னு அவசியம் கிடையாது. சத்தியத்தை ஆழமான விதத்தில் கேட்குறோம், கேட்குறதை விசுவலைஸ் பண்ணி பார்க்குறோம் என்றால் நம்முடைய சரீரம் அதுக்கேற்ற விதத்தில் ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். வேதம் சொல்லுகிறது, அவர் தமது வார்த்தை அனுப்பி சுகமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிறார். வார்த்தைக்குள்ள என்ன இருக்கிறது என்றால் நம்மை குறித்து தேவனுடைய படங்கள் இருக்கிறது. ஆதி மனிதனுக்கு, அதாவது பழைய ஏற்பாட்டு காலத்தில் எழுதின பரிசுத்தவான்களுக்கு சத்தியத்தை தேவன் எழுத சொல்லும் பொழுது அவர்களுக்கு எழுத்து நடையில் கொடுக்கல, தேவன் அவர்களுக்கு படமாக காமிச்சார். அவைகளெல்லாம் அவங்க விஷுவலைஸ் பண்ணி பார்த்தாங்க. அந்த விஷுவலைஸ் பண்ணி எதை பார்த்தார்களோ அதை எழுத்து வடிவில் அவர்கள் எழுதினார்கள். திரும்பி எந்த தேவ ஆவியானவர் அவர்களுக்கு படத்தை காமித்தாரோ அதே ஆவியானவர் அவர்களை எழுத்தில் எழுதினதை நீங்கள் படமாக பார்க்கிறீர்கள் என்றால் ஒரிஜினல் ஃபார்முக்கு வர்றீங்கன்னு அர்த்தம். அப்பொழுதுதான் சுகம் உண்டாக ஆரம்பிக்கும். வெறும் எழுத்தை பார்க்கறதுனால சுகமாக மாட்டாங்க. எழுத்துங்கிறது வெறும் பேப்பரை பார்க்குறீங்க, அந்த எழுத்துக்குள்ள தேவனுடைய மனதில் இருந்த இமேஜை பார்த்தோம்னா எந்த இமேஜை பார்க்குறோமோ அந்த இமேஜாவே நம்ம மாற ஆரம்பிப்போம். அதனால தான் கேட்பது நல்லது. தேவன் நம்மை சுகமாக்க விரும்புகிறார், தீர்க்காயுசா வாழ விரும்புகிறார். நாம் செய்ய வேண்டிய நோக்கம், நாம் செய்ய வேண்டிய பணி நிறைய இருக்கிறது. கண்டதெல்லாம் கேட்டோம்னா சுகமாக முடியாது. இயேசு சித்தத்தை செய்ய வந்தாரா, தீர்க்காயுசா வாழ வந்தாரான்னா சித்தத்தை செய்ய தான் வந்தார். நாம் செய்ய வேண்டிய சித்தம் நிறையா இருக்கிறது. இயேசு மரித்து கிட்டத்தட்ட 2030 வருஷத்துக்கு பக்கத்தில் ஆயிடுச்சு. 2024 கிட்டத்தட்ட 2030 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இன்னும் எத்தனை கோடி ஜனங்கள் ரட்சிக்கப்படாமல் இருக்காங்க. அவர் மீட்பை ஆஃபர் பண்ணிட்டு போயிட்டார். அந்த மீட்பின் செய்திகளை இந்த உலகம் முழுவதும் செல்வதற்காக தான் கர்த்தர் உங்களை என்ன வச்சிட்டாரு. இந்த ஊர் ரட்சிக்கப்பட்டுச்சா, தெரு ரட்சிக்கப்பட்டுச்சா? அப்போ ரட்சிக்கப்படல. அப்போ நான் செய்ய வேண்டிய பணி நிறையா இருக்கு. அப்போ நான் வாழ வேண்டிய காலங்கள் நிறையா இருக்கிறது. நிறைய காலம் நான் வாழ வேண்டும் என்றால் என்னை தூக்கிட்டு போகக்கூடாது, தோளில் வச்சு தூக்கிட்டு போகக்கூடாது. நான் நடக்கிறவனாய் செயல்படுகிறவனாய் தேவனுடைய நோக்கத்தை சேர்ந்து அவருடைய நோக்கத்தை நிலைநிறுத்தக்கூட மனிதனாக இருக்க வேண்டும் என்றால் நல்ல சுகம் இருக்கணும். இன்னைக்கு மக்களுக்கு ஒரு எண்ணம் ஆழமாக இருக்கிறது, கர்த்தர் சுகமாக்க வல்லவர்னு தெரியுது. தேவன் என்றால் சுகமாக்குவாருங்கிற எண்ணம் எல்லாருடைய மனதில் இருக்கிறது. தேவனை அறியாத ஜனங்கள் மத்தியில் கூட தேவன் சுகமாக்குவார் என்ன இருக்கிறது. ஆனால் மக்களுடைய மனதில் என்னன்னா, என்னை சுகமாக்க ஒரு விருப்பமாக இருக்கிறாரா, சித்தமாக இருக்கிறாருங்கிறதா மக்களுடைய மனதில் ஆழமான எண்ணமாக இருக்கிறது. நிறைய மக்களுடைய கேள்வி இன்னைக்கு இருக்கு. பல பெந்தகோஸ்த மக்கள் மத்தியில் இருக்க, நல்லா கவனிங்க, பெந்தகோஸ்த மக்கள்னு சொல்லும் பொழுது நான் அந்நிய பாஷை பேசக்கூடிய அத்தனை மக்களையும் சொல்கிறேன். பல பெந்தகோஸ்த போதகர்கள் மத்தியில் என்ன இருக்கு. அன்னைக்கு ஒருத்தன் கேட்டான், உமக்கு சித்தமானால் என்னை சுகமாக்க உமால் ஆகுன்னா. உமால் ஆகும் சித்தமா அப்படி கேட்ட உடனே ஆண்டவர் எந்தவித தயக்கம் இல்லாமல் சித்தமுண்டு சுத்தமாகுன்னாரு. அவருடைய வல்லமையில குறையில. அவர் சொன்ன வார்த்தையை கேட்ட உடனே சுகமானான். தொட்டாரு, அதெல்லாம் பாயிண்டே கிடையாது. தொட்டு சுகமாக்கணும் அவசியமே கிடையாது. வார்த்தை சுகமாக்குது. வார்த்தை அனுப்பி அழிவுக்கு தப்புவிக்கிறார். சித்தமுண்டு சொத்தமாகுன்னு சொன்ன உடனே சுகமாகறான். அந்த வல்லமை தான் சுகமாக்குச்சு. ஆனால் அந்த வல்லமை அறிவதற்குன்பாக, அந்த வல்லமை அவன் வாழ்க்கையில் செயல்படுவதற்குன்பாக அவனுக்கு ஒரு அறிவு தேவைப்பட்டுச்சு. என்ன அறிவு தேவைப்பட்டுச்சுன்னா, என்னை சுகமாக்குவதற்கு அவர் சித்தம்ங்கிற அறிவு தேவைப்பட்டுச்சு. என்னைக்கு சித்தத்தை அறிகிறோமோ அப்போதான் விசுவாசம் வேலை செய்யும். Faith begins where the will of God known சொன்னார்.
விசுவாசம் எப்பொழுது ஆரம்பிக்கும் என்றால் தேவ சித்தத்தை அறியும் பொழுதுதான் விசுவாசம் ஆரம்பிக்கிறது. இயேசு பல இடத்துல சொன்னார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. விசுவாசம் செயல்பட வேண்டும் என்றால் சித்தம் தெரியணும். சித்தம் தெரிஞ்சா விசுவாசம் செயல்படும். விசுவாசம் செயல்படும் பொழுது தேவன் கிருபையினால ஏற்படுத்தி வைத்திருக்கிற சுகம், செழிப்பு, நல்வாழ்வு அத்தனையும் அனுபவிக்க முடியும். சித்தம் உண்டு. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் பாரபட்சம் உள்ளவர் அல்ல. கர்த்தர் மாறாதவர். அந்த காலத்தில் சொன்னார் என்றால் இந்த காலத்துக்கு உரியது. அவனை பார்த்து சொன்னார் என்றால் என்ன பார்த்து சொல்றாருன்னு அர்த்தம். ஆனால் என்னென்னமே சபையில் போதிக்கிறாங்க. எப்படித்தான் அந்த அறிவு உங்களுக்கு வந்துச்சுன்னு தெரியல, எங்கிருந்தா வந்துச்சுன்னு தெரியல. கர்த்தர் வியாதியை நமக்கு அனுமதிச்சிருக்கிறாருன்னா அது ஒரு காரணம் இருக்குங்கிறாங்க. ஏதோ ஒரு காரணம் இல்லாமல் கர்த்தர் அனுமதிக்க மாட்டார், ஒரு காரணம் இருக்கும். நமக்கு எதை ஒன்று சொல்லிக் கொடுக்க விரும்புகிறாரு. இயேசு அப்படி எங்கேயும் போதிக்கலை, ஆதி அப்போஸ்தலர்கள் போதிக்கலை. நீங்கள் ஒரு காரியத்தை விசுவாசிக்கிறீங்கன்னா பைபிளில் இருக்கணும். பைபிளில் இல்லாத எதையுமே விசுவாசிக்காதீங்க. பைபிளில் சுகம் இருக்கா, தீர்க்காயுசு இருக்கா, நிறைவு இருக்கா, நல்ல வீடு இருக்கா, நல்ல வீடு, கலை இருக்கா, கலை கலை கலையாக இருக்கணும் வீடு, நல்ல ஒரு எலிவேஷனோடு கலை நயத்தோட வீடுகள் இருக்கணும். கர்த்தர் விரும்புகிறாருங்க. இதெல்லாம் சித்தத்தில் இருக்குன்னா ஆண்டவரே சித்தம் என்னோட வாழ்க்கையில் ஆக கடவுள்னு ஜெபிங்க ஒவ்வொரு நாளும். ரோட்டில் போகிறவங்க, உங்கள் அம்மா சொன்னவங்க, தாத்தா சொன்னவங்க, மூத்த ஊழியக்காரர் சொன்னாங்க, அதெல்லாம் நம்பாதீங்க. அவங்களாம் மதிங்க. மூத்த ஊழியக்காரர் சொன்ன மூத்த ஊழியக்காரர் ஏதாச்சும் ஒரு பைபிளில் வசனம் எழுதியிருக்காரா? ஒரு பைபிளில் ஏதாச்சும் ஒரு புக் எழுதியிருக்காரா? உங்கள் தாத்தா எழுதியிருக்காரா? உங்கள் பாட்டி எழுதியிருக்காங்க? அவங்களும் எழுதல. அப்படின்னா அவங்கள மதிங்க. மீட்புக்கு விரதமாக பேசுகிறத மதிக்காதீங்க. மூணு அப்போஸ்தலர்கள் சொல்கிறேன். முதல்ல யோவான், பேதுரு, யாக்கோபு சொல்லிட்டு உள்ள போகிறேன். சுகம் தேவ சித்தம், எல்லாருக்கும் சுகம் தேவ சித்தம் காமிக்கிறேன். 3 யோவான் சொல்கிறார், பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்கணும், சுகமாக இருக்கணும். எல்லாவற்றிலும் வெல்டுடுவாக இருக்கணும். ஒரு திட்டம் போடுறோம், நோக்கம் போடுறோம்னா பேலன்ஸ் பார்க்கக்கூடாது. அந்த பேங்க்கில் 5500 இருக்குது, இந்த பேங்க்கில் 3500 தான் இருக்குது, அப்படிலாம் பண்ணவே கூடாது. அந்த பேங்க்கில் 10,000 கோடி இருக்குது, இந்த பேங்க்கில் 2000 கோடி இருக்குது, சரி செஞ்சலாம் அப்படின்னு இருக்கணும். அதான் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கணும். எப்படின்னா உங்களை ஆத்துமா வாழுகிறது போல. எல்லா மக்களுடைய ஆத்துமா வாழணுமா? இவருடைய மனது தான் செழிப்பாக இருக்கணும், இவருடைய மனது தரித்திரியமாக இருக்குன்னு கர்த்தர் விரும்பலை. மீட்பை குறித்து பேசி முடிஞ்சவொன்னு சொல்கிறாரு, இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மனதில் ரேடிக்கல் சேஞ்ச் ஆகுங்கிறாரு. மனதில் ஒரு ரேடிக்கல் சேஞ்ச் ஏற்படுதுன்னா சரீரம் சுகமாக இருக்கும், பொருளாதாரம் வெல்டுடுவாக இருக்கும். நீங்கள் மக்கள் 100க்கும் 500க்கும் சண்டை போடுறவங்க இருக்காங்க. அதெல்லாம் டிப்ஸ் மாதிரி போயிடணும். என்னெல்லாம் பலர் கேட்பாங்க, உங்கள் கார் எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது, உங்கள் 2 வீலர் எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது? எனக்கு தெரியாது. இது வரைக்கும் நான் 2 வீலர் மைலேஜ் பார்த்தது கிடையாது, கார் மைலேஜ் பார்த்தது கிடையாது. ஏன்னா குறைஞ்சிச்சின்னா போடணும், இதுக்கு மேலே கொடுக்கலன்னா போட மாட்டேன்னு சொல்ல போகிறீங்களா? அது போடணும். இது எவ்வளோ கொடுக்குது, அது எவ்வளோ கொடுத்தா நான் வாங்கியாச்சு, போக வேண்டிய இடத்துக்கு போடணும்னு நினச்சிங்கன்னா மைண்டில் குறைவையும் பற்றாக்குறையும் உள்ள சேர்க்கவே கூடாதுங்க. மைண்டை எலாபரேட் பண்ணுங்க. எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கணும். அப்போஸ்தலர் 10 திருப்போம். அப்போஸ்தலர் 10 பேதுரு சொல்கிறாரு. முதல்ல சொன்னது யோவானு, அப்போஸ்தலர் 10:34. அப்பொழுது பேதுரு பேசத் தொடங்கி, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்றும். பட்சபாதம் உள்ளவரன்னா பாரபட்சம் பார்க்குறவர் கிடையாது. நம்ம ஊரில் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணிலையும் சுண்ணாம்பையும் வைக்கிறது கிடையாது. கர்த்தர் வெண்ணெயை வச்சார்னா 2 பேருக்குமே வெண்ணெய் தான் வைப்பார். ஏன்னா கர்த்தர் வெண்ணெய்னா செழிப்புங்க, வெண்ணெய்னா நிறைவுங்க, பரிபூர்ணங்க. என் பாதைகள் நெய்யாய் பொழிகிறது இருக்கு பார்த்தீங்களா. கர்த்தர் பாரபட்சம் உள்ளவர் அல்லவே. கர்த்தர் ஒரு மனிதனை சுகமாக்கி இருக்கிறாருன்னா எல்லாரும் செய்யுமா, ஒரு மனிதனை செழிப்பாக்கி இருக்கிறாருன்னா எல்லாரும் செழிப்பாக்குவார். பாரபட்சம் உள்ளவர் அல்ல என்றும் எந்த ஜனத்தினாலும்
அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்று நிச்சயமாக அறிந்திருக்கிறேன். எல்லோருக்கும் கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் சமாதானத்தை சுவிசேஷமாக கூறி இஸ்ரவேல் புத்திரருக்கு அனுப்பின வார்த்தையை அறிந்திருக்கிறீர்களே. யோவான் ஞானஸ்நானத்தை குறித்து பிரசங்கித்த பின்பு கலிலேயா நாடு முதற்கொண்டு யூதயா தேசமெங்கும் நடந்த சங்கதி இதுவே. என்ன சங்கதி நடந்துச்சு, இயேசுவின் ஊழியத்தில் என்ன நடந்துச்சு சொல்றாரு. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகமணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட சிலரையும் சொல்லல, யாவரையும் குணமாக்குறவராய் சுற்றி தெரிந்தாள். அவருடைய சமூகத்தில் யார் வந்தாலும் சரிதான், எந்த வியாதியோடு வந்தாலும் சரிதான், எந்த பிசாசின் பிடியிலிருந்து வந்த எத்தனை பேர் அஞ்சிருந்தாரோ அத்தனை பேரையும் சுகமாக்குறாரு சுற்றி தெரிந்தான். பாரபட்சம் பார்க்கவே இல்லை. இது பேதுரு சொல்றார். யாக்கோபு சொல்லும் பொழுது உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் சபையின் மூப்பரை வரவழைப்பானாக. உங்களில் நல்ல பாவம் செய்யாத ஒருத்தன் வியாதிப்பட்டான்னு சொல்லலை, பரிசுத்தமானவன் வியாதிப்பட்டான்னு சொல்லலை. உங்களில் எவன் வியாதிப்பட்டான் சரிதான், கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ள எவன் வியாதிப்பட்டான் சரிதான், சபையின் மூப்பரை அழைப்பானாக. அவர் எண்ணெய் பூசி ஜெபிப்பார். விசுவாசம் உள்ள ஜெபம் அவனை மன்னிக்கும். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். அவன் பாவம் செஞ்சான் அதனால வியாதி வந்துச்சு இங்க சொல்லலை. ஒருவேளை கடந்த கால பாவத்தின் விளைவாக வியாதி வந்திருந்தால் கூட கர்த்தர் அது எந்த பாவத்தினால வந்த வியாதியா இருந்தாலும் சரிதான், அந்த வியாதியும் சுகமாக்குறார். உன் பாவம் மன்னிக்கப்பட்டதுங்கிற அறிவை ஏற்படுத்தி கொடுக்கிறார். அங்கே போய் டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. மறைமுக பாவம் என்ன, அந்த பாவம் என்ன, இந்த பாவம் என்ன. அங்கே சொல்லுது நம் பாவங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டான் இருக்கு. அங்கே வந்து ஒருவருக்கு விரோதமாக செய்கிற பாவத்தை குறித்து பேசுது. தேவனுக்கு விரோதமாக செய்யக்கூடிய பாவத்தை பற்றி பேசவே இல்லை. சொல்றது புரியுதுங்களா? எந்த நிலைகள் இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவங்க மேலே கை வைங்க. எந்த வியாதியாக இருந்தாலும் கை வைங்க. கை வைக்கும் பொழுது அவர் சுகமாவாருங்கிற உறுதி நிச்சயத்தோடு கை வைங்க. ஏன்னா சுகம் அத்தனை பேருக்கு உரியது, எல்லா காலத்துக்கும் உரியவர்கள். மீட்பு அத்தனை பேருக்கு உரியதுன்னா சுகம் அத்தனை பேருக்கு உரியது. பாவ மன்னிப்பு அத்தனை பேருக்கு உரியது என்றால் சுகம் அத்தனை பேருக்கு உரியது. சுகம் அத்தனை பேருக்கு உரியதுன்னா ஏன் எல்லாரும் சுகமாகல? சில வியாதியாத்தானே இருக்காங்க. அப்ப சுகம் எல்லாருக்கும் இல்லைன்னு தானே அர்த்தம்? கிடையாது. எல்லாரும் ரட்சிக்கப்படணும். எல்லாரும் ரட்சிக்கப்பட்டாங்களா? அப்ப ரட்சிக்கப்படுவதுக்கு தேவனுடைய சித்தம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? எல்லாரும், நான் சொல்றது புரியுதா? எல்லாரும் ரட்சிக்கப்படணுமா? ஒரு ஆள் கூட நரம்பு போகக்கூடாது. ஒரு ஆள் கூட நரம்பு போகக்கூடாது. அது கர்த்தருடைய சித்தம்னா ஒரு ஆள் கூட வியாதிப்படக்கூடாது. ஒரு ஆள் கூட வியாதி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கவே கூடாதுங்க. வியாதியுடைய எந்த அறிகுறியும் இருக்கக்கூடாது. இன்னைக்கு இருந்துச்சுன்னா கண்டம் பண்ண வேணாம். இதுல இருந்து வெளியே வருவோம், சுகமா இருப்போங்கிற லெக்கில் வைங்க. கர்த்தர் கிருபையினால எல்லாம் கொடுக்குறாரு. கிருபையினால சுகத்தை கொடுக்குறார், கிருபையினால செழிப்பை கொடுக்குறார். அது கிருபையினாலே கொடுக்கிறதை இது தேவ சித்தம்னு அறிஞ்சாதான் அதை பாட்டை பண்ண முடியும். எந்த அளவுக்கு ரட்சிப்பு தேவ சித்தமோ அதே நேரத்தில் சுகமும் தேவ சித்தம். இது எல்லாருக்கும் உரியது என்பதற்காக தான் போன 2 வாரமாக ஒரு காரியத்தை பார்த்து வரேன். மீட்பில் சுகத்தை பற்றி பேசினேன். மீட்பு குறித்து பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட நிழலாட்டங்களை பற்றி பார்த்தோம். 5 நிழலாட்டங்கள் பார்த்தோம். முதல்ல பஸ்கா ஆட்டுக்குட்டி பார்த்தோம். பஸ்கா ஆட்டுக்குட்டியை புசித்த அத்தனை பேரும் சுகமானார்கள். அவன் யாரு, என்ன பாவம் செஞ்சான், எப்படி வாழ்ந்தான், அவன் கடந்த கால பாவம், நிகழ்கால பாவம், பரம்பரை பாவம் எதுவுமே சொல்லலை. அதை சாப்பிட்டு வெளியே வந்த அத்தனை பேரும் சுகமானார்கள். அவர்கள் பலவீனப்பட்டவன் ஒருத்தவங்க கூட கிடையாது. அப்புறம் குஷ்டரோகியை குறித்து பார்த்தோம். குஷ்டரோகி சுகமானதை பற்றி பார்த்தோம். யூபிலி வருஷத்தை பற்றி பார்த்தோம். அப்புறம் போன வாரம் மோசேக்கு விரோதமாக, ஆரோனுக்கு விரோதமாக மக்கள் கலகம் செய்யும் பொழுது அந்த முழு ஜனத்துக்கு விரோதமாக வாதை வருது. பிரதான ஆசாரியன் நடுவில் நிற்கிறார். அவர் தூபம் போடுகிறார். அந்த தூபத்தை தாண்டி, பிரதான ஆசாரியனை தாண்டி ஒரு வியாதி கூட கிராஸ் ஆகலை. மீட்பில் அவர் என்ன செய்தார் என்பதை விசுவாசித்து அதை நீங்கள் வாயை திறந்து பேசுனீங்கன்னா பிரதான ஆசாரியன் உங்கள் சார்பாக உங்களுக்கு வேலை செய்வார்னு அர்த்தம். மீட்புக்கு விரோதமாக பேசக்கூடாது. நம்முடைய அறிக்கை செய்கிற அறிக்கைகளின் பிரதான ஆசாரியராக இருக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்குன்னா சரியானதை விசுவாசிக்கணும், அப்புறம் சரியானதை பேசணும். அப்புறம் வெங்கல சர்ப்பத்தை குறித்து பார்த்தோம். வெங்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்த எத்தனை பேரோ அத்தனை பேரும் நல்ல பாவின்னு சொல்லலை,
எத்தனை பேரோ அத்தனை பேரும் சுகமானார்கள். அவ மீட்பு, அது மீட்பை பத்தி. அதுல இயேசுவை பத்தி இருக்கா? இருக்கு. அதுல சுகம் இருக்கா? அப்ப மீட்புல சுகம் இருக்குன்றா, மீட்பு எல்லாருக்கும் உரியதுன்னா சுகம் எல்லாருக்கும் உரியது. சுகம் மட்டும் இல்லைங்க, செழிப்பு எல்லாருக்கும் உரியதுங்க. அத்தனை பேரும் செழிப்பா இருக்கணுங்க. ஏழை விசுவாசியாக தான் இருக்கணும், ஏழை விசுவாசியாக இருக்கக்கூடாது. அப்போ பாஸ்டர் என்ன சர்ச்சுக்கு வரக்கூடாதுங்கிறீங்களா? வாங்க, அறிந்து கொள்ளுங்கள், பணக்கார விசுவாசியாக சீக்கிரமாக மாறிடுங்க. ஒன்றும் தெரியாமல் தாங்க ஸ்கூலுக்கு போகிறோம். ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் 5 வருஷமா ஒன்று அப்படின்னா பெரிய அறிவுன்னு அர்த்தம். 2 ஒன்றும் சொல்லாமல் ஒரு காரியத்தை தெரியாமல் வர்றோம், தெரிந்து கொள்ளுகிறோம், வெளிச்சத்தின் மேலே வெளிச்சத்தை பெறுகிறோம், பிரகாசம் அடைகிறோம். கொரிந்தியர் வருவோம். 2 கொரிந்தியர் 1:20. நல்லா கவனிங்க, சரியாக கேட்குறோம்னா நான் போதிக்கிற எந்த போதனையும் இன்னைக்கு இல்லை, உங்களோட கொள்ளு பேரனுக்கு ஊழியம் செய்யும். இன்னைக்கூட போகிறது கிடையாது. உங்கள் கொள்ளு பேரன் எடுத்து இதை டீச் பார்த்தா கூட அவனுக்கும் வேலை செய்யும். அதனால தான் நான் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு போதிக்கலை, நித்தியத்துக்கும் போதிச்சு வைக்கிறேன். 2 கொரிந்தியர் 1:20. எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் யாருக்குள்ள? கிறிஸ்துவுக்குள்ள. கிறிஸ்துவுக்குள் சொல்லும் பொழுது மீட்புக்குள்ள, இயேசுக்குள்ள சொல்லல, இயேசு கிறிஸ்துவுக்குள்ள, மீட்பருக்குள்ள வாக்குத்தத்தங்கள்லாம் ஆம் என்றும் ஆமேன் இருக்கிறது. நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்துவுக்கு வெளியே, மீட்புக்கு வெளியே மனுக்குலத்துக்கு தேவன் எந்த நன்மையும் எந்த ஆசீர்வாதத்தையும் செய்வது கிடையாது. மீட்புக்கு வெளியே நத்திங், மீட்புக்கு வெளியே ஒண்ணுமே கிடையாது. மீட்புக்குள்ள அனைத்தும் இருக்கிறது. தேவன் நீதிபரர், வானத்தையும் பூமியை படைத்த தேவன் அன்புள்ளவர், மனதுருக்கம் உள்ளவர், நம்மை நேசிக்கிறவர். ஆனால் அவர் அநீதி உள்ளவர் கிடையாது, நீதி உள்ளவர். மீட்புக்கு வெளியே ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கிறார், மீட்புக்கு வெளியே ஒரு மனிதனை சுகமாக்குறார் என்றால் தேவனுடைய நீதி கொஸ்டின் பண்ணப்பட்டோம். சொன்னது புரியுதுங்களா? ரோமர் 3:25 சொல்றாரு, தாம் நீதி உள்ளவரும் இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் உள்ளவனை நீதிமான் ஆக்குறவர் இருக்கு. ஒரு மனிதனை நீதிமான் ஆக்கணும், அதே நேரத்தில் அவர் நீதிபரரா இருக்கணும். நீதியை கிரையம் வச்சுட்டு இயேசு கிறிஸ்து சிலுவையில் செய்த அந்த மீட்பின் செயலை தள்ளி வச்சுட்டு ஒரு மனிதனை சுகமாக்குறார் என்றால் அவருடைய நீதியை கொஸ்டின் பண்ணிடலாம். நீ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, உன்னை சுகமாக்குறேன், மீட்புக்கு வெளியே சுகமாக்குறேன்னா தேவன் அப்படிப்பட்டவர் கிடையாது. தாம் நீதி உள்ளவரும் நீதிமான் ஆக்குறவரும் இருக்கு. அவர் நீதியுள்ள நியாயாதிபதி பைபிள் சொல்லுது. சர்வலோக நியாயாதிபதி இருக்கு. தேவன் கடந்த காலத்தில் ஒரு மனிதனை சுகமாக்குறார் என்றால் இயேசு கிறிஸ்து என்ன செய்தாரோ, என்ன செய்ய போகிறாரோ அதன் அடிப்படையில் தான் மக்கள் சுகமானாங்க. ஏசியா 53 ஏசியா தரிசனமாக பார்க்குறாரு. இன்னும் சிலுவை மரணம் நடக்கலை, இயேசு பிறக்கலை, அவர் பாடுபடலை, வேதனைப்படலை, 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்கலை. ஆனால் விஷயமாக பார்க்குறாரு, ஏசு சிலுவையில் என்ன செய்வாருங்கிறது தரிசனமாக பார்க்குறாரு. தரிசனமாக பார்த்ததை எழுதி வைக்கிறார். அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம்ங்கிறார். குணமாவோன்னு சொல்லலை, குணமாகிறோம். அவர் என்ன செய்வாருங்கிறத பார்க்கும் பொழுது இப்பொழுது குணமாகிறோம்ங்கிறாரு. பேதுரு சிலுவைக்கு அப்புறம் இருந்தவர், நாம் இருக்கிறது மாதிரி இருக்கிறவர், கண்ணியின் வயிற்றில் பிறக்கிறதை அறிந்தவர், நமக்காக பாடுபட்டதை பார்த்தவர், சிலுவையில் பாவத்தை போக்கும் கிருபாதார பலியாக மரித்ததை பார்த்தவர். அவர் சொல்லுகிறார், அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோங்கிறாரு. அது நியாயப்பிரமாணத்தின் காலமாக இருந்தாலும் சரிதான், தீர்க்கதரிசியின் காலமாக இருந்தாலும் சரிதான். ஒரு மனிதனுக்கு தேவன் சுகத்தை கொடுக்கிறார், அற்புதத்தை கொடுக்கிறார், நல்வாழ்வை கொடுக்கிறார் என்றால் அது இயேசு கிறிஸ்துவுக்குள்ள தான் கொடுக்கிறார். வேறு விதமாக மீட்புக்குள்ள தான் கொடுக்கிறார். மீட்பின் அடிப்படையில் இயேசு கிறிஸ்து சிலுவையில் என்ன செய்தார்னு அடிப்படையில் தேவன்கிட்ட வந்து ஒரு அற்புதத்தை கேட்டீங்கன்னா
எந்த தயக்கம் இல்லாமல் எஸ் 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 பாரு. ஏன்னா அது உங்களுடையது. உங்களுக்காக ஒரு ஆஃபர் பண்ணப்பட்டிருக்கு, உங்க பேர் எழுதி வச்சிருக்கு. நான் எடுத்துக்குவான்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? ஐயோ தயவு செய்து எடுத்துங்க, உங்களுடையது, அனைத்தும் உங்களுடையதுங்க. நீங்கள் கிறிஸ்துவுடையவர்களானால் அனைத்தும் உங்களுடையது. அனைத்தும் கிறிஸ்துவுடையது. நீங்கள் கிறிஸ்துவுடையவர்களானால் அனைத்தும் உங்களுடையது. சுகம் உங்களுடையது, செழிப்பு உங்களுடையது, நல்வாழ்வு உங்களுடையது, தீர்க்காயுசு உங்களுடையது, என்னுடையது. அவர்தான் ஆதி, அவர்தான் அந்தம், அவர்தான் ஆரம்பம், அவர்தான் முடிவு, அவர்தான் ஆல்பா, அவர்தான் ஒமேகா. அப்ப நடுவுல வேற ஆளா? நடுவுலையும் அவர் தான். இங்க இருந்து அங்கே வர சொன்னோம்னா அப்ப நடுவுல ஒண்ணு. அவர் தான் ஆளினால் எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறார். அப்ப மீட்புல பாவ மன்னிப்பு இருக்கா? அதே மீட்புல சுகம் இருக்கிறது, அதே மீட்புல செழிப்பு இருக்கிறது. மீட்புல சுகம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா மீட்புல பாவ மன்னிப்பும் கிடையாது. மீட்புல பாவ மன்னிப்பு இருக்கா? அப்படின்னா சுகம் இருக்கிறது, செழிப்பு இருக்குது. ஐயாவே விசுவாசிக்கிறீங்க, உள்ளத்துல ஆழத்துல தீவிரமா விசுவாசிக்கிறீங்கன்னா நாளை எந்த வியாதி வந்தா கூட வெளியே வரலாம். ஆனா சந்தேகம் இருக்குச்சுன்னா கர்த்தர் நம்மை சோதிக்கிறாரோ, நம்மை புடமிடுகிறாரோ, அவர் என்னை புடமிட்ட பின் சுத்த பொண்ணா மாறுவீங்கன்னா அங்கேதான் பார்க்கணும். உங்களை இங்கே பார்க்க முடியாது. பொத்தலை வீதியிலே பொற்பரனோடு நீங்க உலாவுவீங்க. ஏசி 53 1ஆம் வசனத்திலிருந்து. எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசிக்கிறவன் யார்? கர்த்தருடைய பயம் யாருக்கு வெளிப்பட்டது? கர்த்தருடைய பயம் சொல்லும் பொழுது கர்த்தருடைய வல்லமை. கர்த்தருடைய வல்லமை யாருக்கு வெளிப்பட்டதுன்னா, யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு வெளிப்படுகிறது. யார் விசுவாசிக்கலையோ அவர்களுக்கு வல்லமை வெளிப்படாது. இளங்கலையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை. அவரை பார்க்கும் பொழுது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும், மனசினால் புறக்கணிக்கப்பட்டவரும், துக்கம் நிறைந்தவரும், பாடு அனுபவித்தருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தால் அவரை எண்ணாமல் போனோம். இன்னைக்கு சிலுவையை பார்க்கும்போது சிலுவையை நம்ம ஹானர் பண்ணுறோம், சிலுவையை நம்ம ரொம்ப மதிக்கிறோம். நம்முடைய தாலி செயினில் சிலுவை போடுறோம். ஒரு மனிதனை ஏதாச்சும் ஆசீர்வதிக்கிறாங்க, பெரியவங்க ஆசீர்வதிக்கிறாங்கன்னு இன்னைக்கு போய் சிலுவை போடுறாங்க. இன்னைக்கு சிலுவைங்கிறது மதிப்புக்குரிய மரியாதைக்குரிய ஒரு அடையாளமாக இன்னைக்கு இருக்கிறது. ஆனால் இயேசுவின் காலத்தில் சிலுவை மதிப்புக்குரிய ஒரு அடையாளம் கிடையாது, கனப்படுத்தக்கூடிய ஒரு அடையாளம் கிடையாது. அது ஒரு கொலை கருவி. இது ஒரு எலக்ட்ரிக் சேரில் ஒருத்தனை வச்சு ஷாக் கொடுத்து கொள்றது மாதிரி ஒரு கொலை கருவி. இது அந்த காலத்தில் ஒரு மனிதன் சிலுவையில் தொங்குறான் என்றால் அவனை கேவலமாக அற்பமாக நினைச்சாங்க, அசட்டை பண்ணாங்க, புறக்கணிச்சாங்க. மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவர்கள் இருக்கிறபடி சொல்லப்பட்டிருக்கிறபடி ஒரு மனுஷன் மரத்தில் தொங்குறான், பூமிக்கு வானத்துக்கு நடுவில் தொங்குறான்னா அவன் பொல்லாதவனாய் துன்மார்க்கனாய் நினைச்சாங்க. இயேசு கிறிஸ்துவை பற்றி சிலர் ஒரு குரூப் நல்லா பேசுனாங்க, அவர் நல்லவர், தேவனுடைய மனுஷன், மேசியான்னு சொன்னாங்க. 100 மக்கள் என்ன சொன்னாங்கன்னா, இல்லை அவன் வஞ்சிக்கிறவன், ஏமாத்துறவன், பிசாசனால் உண்டானவன் ஒரு குரூப் சொன்னாங்க. அவர் சிலுவையில் தொங்கும்போது அத்தனை பேரும் நம்ம நம்பணும் தப்பு, இந்த நல்லால் கிடையாது, பொல்லாத ஆளு, அதனால தான் இவ்வளவு பெரிய கொடிய மரணத்தை தான் அனுபவிக்கிறார்னா இவர் சபிக்கப்பட்டவராக தான் இருக்கணும், இவர் நல்லவராக இருக்கக்கூடாதுன்னு அத்தனை பேரும் அவரை புறக்கணித்தார்கள், அவரை அற்பமாக நினைச்சாங்க. இதெல்லாம் யாருக்காக? உங்களுக்காக எனக்கு நல்லா கவனிச்சுட்டே வரணும். பார்க்கும்போது அப்படியே சிலுவை காட்சி உங்களுக்கு மனதில் வரணும். கீழே 4ஆம் வசனம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நாமும் அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். 5. நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்த அவருடைய தழும்புகளால் குணமாகிறார். அந்த 3ஆம் வசனத்திலையும் 4ஆவது வசனத்திலையும் 3 அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும், மனுஷனால் புறக்கணிக்கப்பட்டவரும்,
துக்கம் நிறைந்தவர் இருக்கு. அப்புறம் 4ஆம் வசனத்தில் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார்ன்னு இருக்கு. இந்த 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 பாடு காமிக்கிறேன். இந்த பாடு துக்கங்கிற வார்த்தை பழைய ஏற்பாட்டில் மற்ற எல்லா இடத்துலையும் வேதனைகள், நோய்கள், வலிகள் அப்படித்தான் மொழிபெயர்த்திருக்காங்க. ஏன் அதை நம்ம அறிந்து கொள்வது ரொம்ப முக்கியம்னா, எல்லாம் கவனிங்க, ஏதை நம்ம அறிந்து கொள்வது அந்தளவு முக்கியம்னா, சிலுவையில் பாவத்தை போக்கினார் என்று எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறோமோ அதே நேரத்தில் என் வியாதியை சுமந்தார் என்று தீவிரமாக விசுவாசிக்கிறோம். இன்னைக்கு நான் பாவமாக வாழக்கூடாது, பரிசுத்தமாக வாழணும். ஏன்னா அவர் பாவத்தை சுமந்தார். அதே நேரத்தில் வியாதியும் சுமந்திருக்கிறார் என்றால் நான் வியாதியில் வாழ்வது என்னை குறித்து தேவனுடைய சித்தம் கிடையாது, தேவனுடைய நோக்கம் கிடையாது. ஏஷியா விஷயம் பார்க்குறாரு, தரிசனமாக பார்க்குறாரு சிலுவை காட்சியை. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக சிலுவை காட்சியை தரிசனமாக பார்க்குறாரு. சின்ன பிறக்கலை, அப்படி சிலுவை காட்சியில் பார்க்குறார். அவரோட பாடு அனுபவிக்கிறத பார்க்குறார். அவர் புறக்கணிக்கப்படுகிறதை பார்க்கிறார். மற்ற மனிதர்கள் அவரை ஏளனமாக எண்ணுகிறதை பார்க்கிறார். ஒரு பொல்லாத கிரிமினலை ட்ரீட் பண்ணுகிறது போல அவர் ட்ரீட் பண்ணப்படுகிறதை பார்க்கிறார். விஷயம் நான் பார்க்குறாங்க. 400 வருஷத்துக்கு முன்னாடி மனுஷன் பார்க்குறாங்க. ஒரு பொல்லாத ஒஸ்ட் கிரிமினலை உலகம் எப்படி ட்ரீட் பண்ணுமோ அதே போல் ட்ரீட் பண்ணப்படுகிறதை அப்படி விஷனா பார்க்குறார். ஏன் பார்க்குறார் என்றால் அங்கே நம்முடைய பாவத்தை சுமந்தார், சாபத்தை சுமந்தார், நமக்கு வேண்டிய தண்டனை சுமந்தார், அதே நேரத்தில் வியாதியும் சுமந்தார். அதையும் அவர் பார்க்குறாரு. கீழே சொல்கிறாரு 5ஆம் வசனத்தில், அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். சிலுவை மரணங்கிறது ஒரு எக்ஸ்சேஞ்சு, ஒரு பரிமாற்றம். பழைய ஏற்பாட்டு அட்டோன்மெண்ட் வேற, சிலுவையில் செய்த காரியம் வேற. சிலுவையில் அட்டோன்மெண்ட் பண்ணலை, எல்லாம் கவனிங்க. சிலருக்கு அதை ஏற்றுக்க முடியாது. அது அட்டோன்மெண்ட்டுங்க, அட்டோன்மெண்ட் நடக்கலை. அட்டோன்மெண்ட் என்பது என்னன்னா கவர் பண்ணுறது, ஒரு காரியத்தை கவர் பண்ணுறது. சிலுவையில் அட்டோன்மெண்ட் பண்ணல, சிலுவையில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணார். ரெக்கன்சிலியேஷன் சொல்கிறோம். ஒப்புரவாக்கினார்னு இருக்கு பார்த்தீங்களா? ஒப்புரவாக்கினார்னு எக்ஸ்சேஞ்ச் பண்ணார்னு அர்த்தம். நம்முடைய இடத்தை அவர் எடுத்து அவருடைய இடத்தை நம்ம கொடுத்துருக்கிறார். அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். அவருடைய இடத்தை எனக்கு கொடுத்து என்னுடைய தரித்திரத்தை அவர் எடுத்தார். பாவத்தை அவர் கவர் பண்ணல, பாவத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி என்னுடைய அத்தனை பாவத்தையும் ஆதியிலிருந்து அந்த வரை, நான் என்னுடைய பாவம் இல்லை, மனுக்குலத்தினுடைய ஆணாலிருந்து அக்கண்ணா பாவத்தை வரையும் அத்தனையும் தன்மேல் எடுத்து பாவத்தை சுமந்து பாவத்தை இனி மனிதன் காண முடியாத அளவுக்கு துளைத்தார் இருக்கு. கவர் பண்றது வேற. கவர் பண்ண என்ன செய்யலாம்? ஒரு காரியத்தை கவர் பண்றீங்கன்னா என்ன செய்யலாங்க? எடுத்து பார்த்துடலாம், அந்த இருக்கு அப்படின்றலாம். கவர் பண்ணல, காண முடியாத அளவுக்கு தொலைச்சார்ன்னு இருக்கு. நரகத்தில் போய் இனி அதை காணவே கூடாதுங்கிறக்கா பாவத்தை முற்றிலுமாக சுமந்து பாவத்தை சுமந்து தீர்த்தார். பாவத்தில் ட்ரேஸ் கூட அதே பாவத்தை சுமந்து தீர்த்தவர் வியாதியும் சுமந்து தீர்த்தார். இங்கே அட்டோன்மெண்ட் நடக்கல, இங்கே நடந்த ரெக்கன்சிலியேஷன் நடந்துச்சு. புதிய ஏற்பாட்டில் அட்டோன்மெண்ட்டுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணவே இல்லை மக்கள். நான் சொன்னது புரியுதுங்களாங்க? பொதுவாக அட்டோன்மெண்ட்டை மக்கள் அப்படியே பிரித்தாங்க. அட்டு ஒன்று மென்ட்டு 2 பேர் ஒன்றாகிறாங்க. உண்மைதான். அந்த பாடுகள் இருக்கு பார்த்தீங்களா, 4. அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு, இந்த வார்த்தை பழைய ஏற்பாட்டில் ஸ்ட்ராங் நம்பர் சொல்கிறேன். H2483 அதான் ஸ்ட்ராங் நம்பர். அது பாடுகளுக்கு பயன்படுத்தப்பட்ட ஸ்ட்ராங் நம்பர். இந்த வார்த்தை பழைய ஏற்பாட்டில் 22 தடவை, இந்த பகுதியும் சேர்த்து 22 தடவை வியாதிகள் நோய்கள் மொழிபெயர்த்திருக்காங்க. 22 தடவை. எங்கே முதல்ல ஆரம்பிக்கிறது என்றால் உபாகம் 7:15 ஆரம்பிக்குது. அங்கே தான் அந்த வார்த்தை முதல்ல ஆரம்பிக்குது. எங்கே கடைசியில் முடியுதுன்னா ஓசியா 5:13 அந்த வார்த்தை முடிக்கும் பொழுது ஒரே ஒரு ரெஃபரன்ஸ் பார்த்தலாம்ல. எப்ராஹிம் தன் வியாதியும், எப்ராஹிம் அந்த வியாதிங்கிறது கொலி, அந்த பயன்படுத்தப்பட்ட வார்த்தை கொலி. கொலின்னா வியாதி. மற்ற எல்லா இடத்துலையும் வியாதின்னு தான் மொழிபெயர்த்திருக்காங்க. இங்கே இங்கே மட்டும் ஏன் பாடுகள் மொழிபெயர்த்திருக்காங்க ஏற்கனவே சொல்லியிருக்கேன். வேதத்தை ஃபஸ்ட்டு அந்த 13ஆம் நூற்றாண்டில் டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க. கிங் ஜேம்ஸ் ஆத்தரைஸ் பண்ணுறார் அதை மொழிபெயர்க்கலான்னு சொல்லி.
மொழிபெயர்க்கும் போது சபையில் சுகம் இல்லைன்னு போதிக்கப்படுகிறது. மீட்பிலே சுகம் இல்லை அப்படின்னு போதிக்கப்படுகிறது. சுகத்தை பேசலை சபையில். இன்னைக்கு மாதிரி அன்னைக்கு சபை கிடையாது. அன்னைக்கு சபை தான் கவர்மெண்ட்டை ஆளுகை செஞ்சு, தெரியுமா? யூரோப்பியன் கண்ட்ரி முழுவதும் சபையோட கண்ட்ரோலில் இருந்துச்சு. சபைங்கிறது சும்மா கிடையாது. அன்னைக்கு சபைங்கிறது ரிச்சஸ்ட் பிளேஸுங்க. ஹோல் கண்ட்ரியை கவர்ன் பண்ணது சபை. அப்போ சபையில் எத்தனை நாள் சுகம் இல்லைன்னு போதிக்கப்படுகிறது. திடீர்னு ஒரு வியாதியை மீட்பில் சுமந்தார்னா அப்போ ஏன் போதிக்கலன்னு பிரச்சனை வரும். என்ன பண்ணிட்டாங்கன்னா பாடுகள் மொத்த பொதுவாக போட்டுருங்க, புத்தி இல்லவன் புரிந்து கொள்ளட்டும்னாரு. நான் சொன்னது புரியுதுங்க? எவனுக்கு புத்தி இருக்கு அவன் புரிந்து கொள்ளட்டும். இன்னைக்கு நமக்கு ஆவியானவர் இருக்கிறார். ஆவியானுடைய உதவி இருக்கு, ஒத்தாசை இருக்கு. எந்த ஆவியானவர் ஏசையாவுக்கு விஷன் காமிச்சாரோ அதே ஆவியானவர் இன்னைக்கு நமக்கு இருக்கிறார். அவங்க பாடுகள் துக்கங்கள்னு எபிரேய மனுஷன் படிக்க மாட்டான். அவனுக்கு ஒரிஜினல் மேனுஸ்கிரிப்ட் படிப்பான். அதில் கொலி, சிக்னஸ் அண்ட் டிசீஸ், அது மட்டும்தான் அவனுக்கு தெரியும். மத்தேயு புரஜாதி மக்களுக்கு எழுதுறாரு. அதாவது யூதனுக்கு எழுதுனா கூட, அவர் யூதன், மத்தேயு சுவிசேஷம் யூதனுக்கு எழுதுறாரு. இன்னைக்கு சுவிசேஷம் எல்லா மக்களுக்கும் போகுது, புரஜாதிகளும் படிக்கிறாங்க. அவர் மத்தேயு 8:17 ஏசாயா 53 கோட் பண்ணும் பொழுது, நம்முடைய பலவீனங்களையும் நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா எழுதியிருக்கிறபடிங்கிறார். ஏசாயா பாடுகள் எழுதினார். அவர் எப்படி எழுதி மொழிபெயர்க்கிறாரு? நோய்கள். என்ன, எந்த ஆவியானவர் ஏசாயாவுக்கு சொன்னாரோ அதே ஆவியானவர் மத்தேயுக்கு சொல்றாரு. மெய்யாகவேங்கிறாரு. பாவத்தை மெய்யாவே சுமந்தாரா? அப்ப வியாதி மெய்யாவே சுமந்தார். பாவத்தை மெய்யாவே சுமந்தார் என்றால் அவருடைய நாமத்தின் மகிமைக்கான பரிசுத்தமா வாழணும். ஒரு ரட்சிக்கப்பட்டவன் கண்ட மாதிரி வாழ்றான்னா என்ன சொல்றீங்க? என்னப்பா நீ சர்ச்சுக்கு போயிட்டு இப்படி வாழ்ந்துகிட்டு இருக்க, கர்த்தருடைய மகிமைக்கா வாழுப்பா அப்படின்னு சொல்லலையா? சொல்றீங்கல்ல. ஒரு ஒரு ஊழியக்காரரு ஏதோ ஒரு பாவம் பண்ணிட்டாரு, அடுத்து என்ன வருது? யூடியூப்பே நிறைஞ்சிரு இல்லையா? கண்டென்ட் கிடைச்சிருச்சான்னு கதறாங்கல்ல, என்ன இப்படி பண்ணிட்டாரு இப்படி பண்ணிட்டாருன்னு. அதே போல அவர் பாவத்தை மெய்யாவே சுமந்தாருன்னா பரிசுத்தமாக வாழணும். என் வியாதியை சுமந்தார் என்றால் அவருடைய நாமத்தின் மகிமைக்கான சோமா வரணும். என் வாழ்க்கையில் கர்த்தர் மகிமைப்படணுங்க. அக்கா டாக்டருக்கு போக வேணாம்னு சொல்லலை, டாக்டருக்கே போகக்கூடாது. அக்கா செத்து போயிடாதீங்க, போக மாட்டேன் அப்படின்னு சொல்லுவேன். அந்த அளவுக்கு அறிவு இருந்துச்சுன்னா போகாதீங்க. நான் தேவனை மகிமைப்படுத்த ரீதியில் நான் செழிப்பாக இருக்கணும், சுகமாக இருக்கணும், எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை. சமாதானம்னா டோட்டல் வெல்பீயிங். சமாதானம் ஷலோம்ங்க, சுகம், செழிப்பு, நல்வாழ்வு. எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் தண்டனை அவர் மேல் விழுந்தது. யாருக்கு? எனக்கு. யார் மேல விழுந்துச்சு? அவருக்கு. அவர் சுமந்திருக்கிறான வியாதியா இருக்கக்கூடாது, தரித்திரியமா இருக்கக்கூடாது. அவரோட நாமத்தின் மகிமைக்காக பரிசுத்தமாக இருக்கணும், அவரோட நாமத்தின் மகிமைக்காக சுகமாக இருக்கணும், அவரோட நாமத்தின் மகிமைக்காக செழிப்பாக இருக்கணும். நல்லா 10 ஆமேன்னு சொல்லணும். ஆமே 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 ஆமேன்னு சொல்லணும். பக்கத்து வீட்டு காட்ட போய் அக்கா ஒரு 100 ரூபா கொடுக்குங்கக்கா, நான் அடுத்த வாரம் சோழியே இருக்கக்கூடாது. பட்னியாக கூட கிடக்கலாம். வயிற்று ஈர துணியை கட்டி போட்டு பழுங்க, கத்தட்ட கேளுங்க. அப்படி காசு இல்லைன்னா ஏன்ட்ட கேளுங்க. அப்படி காசு இல்லைன்னா அதனால அந்த வார்த்தையை இன்சிஸ்ட் பண்ணேன். சாப்பாட்டுக்கு கஷ்டமாக இருக்குன்னா 1 மாதம் ப்ரொவிஷன் வாங்கி தந்துடுறேன். நான் 1 மாதம் உங்களுக்கு தேவையான அத்தனையும் நான் சாப்பிட்ற மாதிரி வாங்கி கொடுத்துறேன் உங்களுக்கு. கடவுளை அறியாத மனுஷன் போய் நின்றாதீங்க. அவன்கிட்ட போனீங்கன்னா அவன் கை மேலே ஏந்தி தான் நிற்கணும். இப்படி நிற்கக்கூடாது, அப்படி இருக்கணும். கை தூக்கி நிற்கணும். ஏன்னா நான் மீட்கப்பட்டிருக்கேன், அவன் மீட்கப்படலை. வாசிப்போம் 4. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை, கரெக்டாக வாசிப்போம், மெய்யாகவே நம்முடைய நோய்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய வலிகளை சுமந்தார். இந்த இதுக்கு பயன்படுத்தப்பட்ட வார்த்தை, இந்த துக்கம் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு பயன்படுத்தப்பட்ட வார்த்தை மகோப்புங்கிற வார்த்தை. இந்த மகோப்புங்கிற வார்த்தை 15 முறை வேதத்தில் வலின்னு சொல்லப்பட்டிருக்கு, வேதனைன்னு சொல்லப்பட்டிருக்கு. வேதத்தில் முதல் அந்த மகோப்புங்கிற வார்த்தை எங்கே வருதுன்னா, வாசிங்களே, யாத்திராகமம்
3:7 இங்கே தான் அந்த வார்த்தை முதல்ல வருது. அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகளின் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற இந்த வேதனைங்கிற வார்த்தை தான் ஏசாயா 53 துக்கம்னு மொழிபெயர்த்திருக்காங்க. நம்முடைய வியாதிகளை சுமந்தார், அதே நேரத்தில் நம்முடைய வேதனைகள் சுமந்தார். எல்லாம் கவனிங்க. அவர் வேதனைகள் சுமக்கும் போது அவருடைய தழும்புகளால் நாம் எல்லாம் கவனிங்க. அவருடைய ரத்தத்தினால் மீட்படைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய தழும்புகளால் சுகமானங்கள்லாம் கவனிங்க. தழும்பு எப்போ வரும்னா அடிச்சாதான் வரும். அடிச்சா செல்லமாக அடிச்சா வராது. அடிக்கிற அடி உயிர் போகிற மாதிரி அடித்தாதான் வரும். சிங்கப்பூரில் ரோத்தான ஒரு அடி கொடுக்குறான். அதாவது சைல்டு அபியூஸ் பண்ணுறவன், பணத்தை இல்லீகலாக பண்ணுறவன்னா அங்கே ரோத்தான ஒரு அடி கொடுக்குறான். எப்படின்னா நல்ல பெரம்பை நல்லா ஊற வச்சு நல்லா நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கிற மாதிரி வச்சு உடம்பை ஃபுல்லாக நிர்வாணமாக்கி பின்னாடி டிக்கி மட்டும் ஓப்பன் பண்ணி விட்டு ஹோல் பாடியும் கவர் பண்ணிடுவாங்க. 120 கிலோமீட்டர் ஸ்பீடில் அடிக்கிறான். பின்னாடி அடிக்கும்போதே செப்டிக் ஆகாத அளவுக்கு மருந்து தடவி அடிக்கிறான். 3 அடியிலே கிழிஞ்சிருங்கிறாங்க. டிக்கி கிழிஞ்சிருச்சுன்னா உங்களை அப்படியே விட மாட்டாங்க, 20 அடி அடிப்பாங்களாம். திரும்பி உங்களை சுகமாக்கிட்டு திரும்பி நிப்பாட்டுவாங்க. சிவியர் பனிஷ்மெண்ட் இருக்கும். எதுக்கு? மீறுதலுக்கு. அதுக்காக கவனிக்கிறீங்களா? இதெல்லாம் சிறுவை மணல வைங்க. நான் மீறினேன், அவர் அடிக்கப்பட்டார், அவருடைய சரீரம் உழுத நிலம் போல மாறினது. வாசிங்க, சில வசனங்களை வாசிக்கிறேன். அவருடைய காயங்களால் அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். உபாகம் 25:2 குற்றவாளி அடிகளுக்கு பாத்திரமானால் நியாயாதிபதி அவனை கீழே கிடக்க பண்ணி அவன் குற்றத்துக்கு தக்கதாய் தனக்கு முன்பாக கணக்கின்படி அவனை அடிப்பிக்க கடவன். கீழே அவனை 40 அடி வரைக்கும் அடிக்கலாம். அவனை அதிலும் அதிகமாய் அடிக்கிறதுனால் உன் சகோதரன் உன் கண்களுக்கு முன்பாக நீசனாய் தோன்றுவான். ஆதலால் அவனை அதிகமாக அடிக்க வேண்டாம். இங்கே 40 அடி அடிக்கலாம். யூத கலாச்சாரத்தில் ஒருத்தன் சொல்கிறோம், அவன் கேட்கலன்னா அவனுக்கு 40 அடி கொடுக்கலாம். சிங்கப்பூரில் 20 அடி, 18 வயசு கம்மினா 10 அடி. 10 அடி இல்லை, 3 அடியில் உங்களுக்கு கிழிஞ்சிரும். 10 அடியா? 3வது அடியில் என்ன? அவனுக்கு பிராக்டிஸ் பண்ணப்பட்டவன். நீதிமொழியில் 10:13 புத்திமானுடைய உதடுகள் விளங்குவது ஞானம், மதிகேடனுடைய முதுவுக்கு ஏற்றது பிரம்பு. நீதிமொழியில் 19:29 பரியாசக்காரருக்கு தண்டனைகளும் மூடருடைய முதுவுக்கு அடிகளும் ஆயத்தமாக இருக்கிறது. மூடனுடைய முதுகுக்கு அடிகளும் ரெட்டியா இருக்கு. பிள்ளைகளுக்கு சொல்றோம், கண்ணு செய்யக்கூடாது ராஜா, செய்யாத, நல்லது கிடையாது, இது உனக்கு நன்மை ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்றோம். அப்புறம் அன்பா சொல்லி பார்க்குறோம், அப்புறம் கண்டிச்சு சொல்லி பார்க்குறோம், செய்யாத அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அவ்வளவும் ஏறலைன்னா அது கொடுக்கணும். மேலை நாடுகளில் கொடுக்க முடியாது, நம்ம நாட்டில் கொடுக்கலாம். இது 40 அடி. அதாவது யூத கலாச்சாரத்தில் 40 அடி. அடித்தது யூதர்கள் கிடையாது, அடித்தது ரோமர்கள். ரோமனுக்கு கணக்கு கிடையாது, கணக்கில்லாத அளவுக்கு அடிப்பான். சிலுவையில் அந்த சிலுவைக்கு முன்னாடிங்க மாட்டப்பட்டிருக்கிறாரு. அடிக்கும்போது சதை பிஞ்சிரும், சரீரம் உழுத நிலம் போல மாறணும். ஏன்னா அவருடைய தழும்புகளால் நாம் ரட்சிக்கப்படுவதற்காக இல்லை, அவருடைய தழும்புகளால் குணமாவதற்காக. அதெல்லாம் சொல்கிறேன், என் எலும்புகளை எண்ணலாம், அடித்தோம்னா சதை பிஞ்சிரும் அப்படியே. அதனால தான் ரோத்தா அடியா சொன்னேன். ரோத்தா ஒரு அடி அடித்தா பிஞ்சிரும். அடிப்பான் சரீரம் பிஞ்சிரும். அதனால தான் அவர் சிலுவை தூக்கிட்டு நடக்க முடியல.
சிலுவை தூக்கு நடக்க முடியல. சரீரம் அந்த அளவுக்கு பலவீனமாக இருக்கும். மக்களுக்கு இந்த பேசனாத்த கிரைஸ்ட் பார்க்கும்போதெல்லாம், ஆண்டவரே என்னை ரட்சிப்பதற்காக இவ்வளோ பாடுபட்டீங்களாப்பா, என்னை உங்களை நீதிமானாக்கிறதுக்கு அந்த பாடுபடல, உங்களை சுகமாக்குவதற்காக பாடுபட்டார். சிந்தின ரத்தம் உங்களை நீதிமானாக்குவதற்காக. அவர் உச்சிலிருந்து உள்ளங்கால வரை அடிக்கப்பட்டது, வேதனைப்பட்டது, உங்களை என்னை சுகமாக்குவதற்காக. அவ்வளவு அடி கிடையாது கொடுத்தாங்க, மீட்டு எடுத்திருக்கிறாருங்க. சரீரம் பிச்சு நாராக்கிடுவான். உன்னை அடித்தானே சிலுவை கொண்டு போக மாட்டாங்க. இயேசுக்கு மட்டும்தான் ரெண்டுமே நடந்துச்சு. அந்த அந்த அடிக்கிறாங்க பார்த்தீங்களா, அங்கே அடித்தானே சிலுவை நடக்காது. இயேசுக்கு ரெண்டு நடந்துச்சு. ஒரு வசனம் வாசிங்க, நீதிமொழி 20:30. காயத்தின் தழும்புகளும் உள்ளத்தில் உரைக்கும் அடிகளும் பொல்லாதவனை அழுக்கற துடைக்கும். காயத்தின் தழும்புகளும் உள்ளத்தில் உரைக்கும் அடின்னா உரைக்கிற அளவுக்கு அடிக்கிறது. நம்ம ஊரில் சொல்லுவாங்க, தம்பி கொஞ்சம் ஒத்தனை கொடுக்க வேண்டி இருக்குக்க அப்படிமாங்க, தெரியுமா? அப்படின்னு என்ன அர்த்தம்? அடிச்ச அடி தாங்க முடியாத அளவுக்கு அப்புறம் அப்படி கொடுத்தாதான் புத்தி மாறும். இயேசு அவருக்கும் அடிக்கப்படலை, நமக்கும் அடிக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் விழுந்தது. அது சாபம். அவர் அடிபட்டது நம்முடைய சாபத்தை எடுத்தார். உபாகம் 28, லேவியராம் 26 மீறுகிறவர்களுக்கு வரக்கூடிய சாபங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் மீறினோம், அவர் அடிக்கப்பட்டார். 28, 26 மீறுதலுக்கு வரக்கூடிய தண்டனைங்க, நரகம் போகணும், தரித்திரியமாகணும், வியாதி படுக்கையில் கிடக்கணும். நமக்காக நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார். அது அவருடைய அடிகள் கிடையாது. அவருக்கு என்ன சரின்னா, அவர் செழிப்பாகவும் சுகமாகவும் தீர்க்காயுசா இருக்கிறதுக்கு தான் அவருக்கு தகுதி. இயேசு சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு நாள் வியாதியா இருந்தாரா? ஒரு நாள் பலவீனமா இருந்தாரா? டயர்டா இருக்கப்பா. இயேசு ஒரு நாள் வியாதியா இருந்தாரா? ஒரு நாள் கூட இல்லை. ஒரு நாள் பலவீனமா இருந்தாரா? நிறைவா இருந்தாரா? சுகமா இருந்தாரா? இருந்தார். ஏன்னா அது அவருக்கு தகுதி. எதுக்கு அடிக்கப்பட்டார்? நமக்காக. நம்முடைய மீறுதல் நிமித்தம் அடிக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. இது ஆம்பிளிஃபைட் பைபிள். சூர்லி he has bore our griefs, பிராக்கெட்ல அந்த பாடுகள்ங்கிறத பிராக்கெட் போடுற, sickness, weakness and distress, and carried our sorrows and pains of punishment. நம்மளுக்கு வர வேண்டிய தண்டனை, வியாதிகள், வலிகள், நோய்கள் அத்தனையும் அவர் மேல் சுமந்தார். அவர் பாவமற்றவருங்க, பரிசுத்தருங்க. நாம் பாவிகள். எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவனும், தேவனுக்கு உண்மை நிற்க முடியாது, தேவனோட ஆசீர்வாதத்தை பெற முடியாது, தேவனோட அனுகூலத்தை பெற முடியாது. நாம் எதுக்கு தகுதியான ஆள்னா, தண்டனைக்கு மட்டும் தகுதியான ஆள். நம்முடைய தகுதியின் அடிப்படையில் கர்த்தர் ஏதாச்சும் ஒன்று கொடுக்கணும்னா தண்டனை தான். அதனால தான் வசனங்கள் காமிச்சேன். நம்மளை அடித்து நொறுக்கணும், அதான் நம்ம செஞ்சதுக்கு. ஆனால் நம்முடைய இடத்தை அவர் எடுத்தார். இதை ஆதியாமத்திலிருந்து கர்த்தர் சொல்றார். ஒரு மனிதனுக்காக இன்னொருத்தர் மரிப்பார் என்பதை ஆதியாமத்திலிருந்து பலிகள் மூலமா சொல்லிட்டே வந்தார். கவனிக்கிறீங்க? பலிகள் எதுக்கு? நம்முடைய இடத்துல அவர் மரிப்பார். முதல் பலியாக ஆண்டவர் செஞ்சார். இவனுக்காக ஒரு ஆட்டுக்குட்டி கொண்டு போனார். சிலுவையில் பாடுபட்டார், இல்லை சொல்லலை. கைகள் ஆணி, கால்கள் ஆணி, நீங்கள் நம்பி மூச்சு விட முடியாது. கொடூர மரணம். ஆனால் பேஷன் எங்கே ஆரம்பிச்சுன்னா கெத்செமனே தோட்டத்தில் ஆரம்பிச்சு. வேதனை எங்கே ஆரம்பிச்சுன்னா கெத்செமனே தோட்டத்தில் ஆரம்பிச்சு. கெத்செமனே தோட்டத்தில் கதறாரு. வேர்வை துளிகள் ரத்த துளிகளாக வருது. எதுக்கு? இப்படி அடிக்க போகிறாங்க, இப்படி சிலுவையில் மாட்ட போகிறாங்கன்னா அதை நினச்சி அவர் கதறினார்னா சீசர்களை பார்க்கலும் இவர் சரியாக ட்ரீட் பண்ணலன்னு அர்த்தம். அந்த பிரச்சனையை சீசர்கள் மரணத்தை ஸ்ட்ராங்காக ஃபேஸ் பண்ணுறாங்க. கல்லறியும் போது கூட இவர்கள் செய்வது என்னதென்று அறியாதற்கு அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக ஃபேஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அவர் பட்டதும் அதை காட்டிலும் அதிகமானது. சும்மா அடி கிடையாது, வேதனை கிடையாது, ரோமர்கள் அடித்த அடி கிடையாது. அந்த அடிக்கு பின்னாடி கர்த்தருடைய கரை இருந்துச்சு. ரோமர்கள் அடித்தது விஷுவல், ஆனால் அதுக்கு பின்னாடி இன்விசிபிளாக கர்த்தருடைய கரை இருந்துச்சு.
ஏசியா பார்த்தது ரோமர் அடிச்சதை பார்க்கலங்க. ஏசியா விஷன் பார்க்குறாருலே, ரோமனையா பார்த்தாரு? கத்தரை பார்க்குறாரு. 53:10 போடுங்க. கத்தரோ அவரை நொறுக்க சுத்தமாயி, யாரோ ரோமர்களோ அவரைன்னு சொல்லலை, கத்தரோ. சில என்ன சொல்றாங்கன்னா கத்தர் அடிக்கலை, நம்ம அடிச்சோங்கிறாங்க. எப்படி தான் இப்படி மதியீனமாக பிரசங்கம் பண்ணுறாங்க? நம்ம அடிச்சோங்கிறாங்க. கத்தரை வந்து பிதா அடிக்கலை, நம்ம அடித்தோம். நமக்கு சமாதானத்து உண்டு தண்டனை அவர் மேல் விழுந்தது. நம்ம தான் அக்கிரமக்காரங்க. நான் தான் அடிக்கப்பட வேண்டியவன். ரோத்த அடிக்கி நான் தான் தகுதியானவன். என்னை நான் வந்து போலீஸ்காரன் அடிக்கலாமா? அடி வாங்கிறதுக்கு தகுதியான ஆள் யாருங்க? நான். கத்தரோ அவரை நொறுக்க சுத்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். இது மக்கள் என்ன புரிஞ்சுக்க முடியல. எப்படி, ஏன் புரிஞ்சுக்காம நாம் அடிச்சோன்னு சொல்றாங்கன்னா, ஆண்டவர் அன்புள்ளவங்கிறோம், நேச பிதான்னு சொல்றோம். இப்படி ஒரு சொந்த குமாரனை போய் அடிக்கலாம்? மக்கள் வந்து இயேசுவையும் பிதாவையும் வேறு பிரிக்கிறாங்க. தன் குமாரனை கொடுத்தாருன்னு பார்க்காதீங்க, தன்னை கொடுத்தாருன்னு பாருங்க. தன்னையே கொடுத்தாருன்னு பாருங்க. நமக்கு புரிந்து கொள்வதற்காக குமாரன் அப்படின்னு நம்முடைய மைண்டில் வர்றதுக்காக சொல்றாரு. ஏன் அடித்தார் என்றால், தேவன் காலத்துக்கு வெளியே உங்களை என்னையும் பார்த்தார். நீங்கள் சுகமாகணும், நான் சுகமாகணும். அது மட்டும் இல்லை, குமாரன் 3ஆம் நாள் உயிர் தெழுந்து இவர் நேசகுமாரன் சொல்லி அவர் உயிர் தெழுந்துருவார், மகிமையாக பிதாவின் வலது பாசத்தில் உட்காருவார். அத்தனையும் பார்த்தார். ஏன் அவளை அடி? உங்களுடைய முகத்தை, என் முகத்தை நீ பார்த்தார். நம்ம சுகமாக இருக்கணும், தீர்க்காயுசா இருக்கணும், நிறைவாக இருக்கணும். ஏன் சில மக்கள் இதெல்லாம் பெற முடியலன்னா, இது அவங்களுக்கு சொல்லி கொடுக்கப்படலை. சிலுவையை பார்க்கும்போது ஐயோ அவர் பாடுபடுறாருன்னு பார்க்காதீங்க, நான் பாடுபட வேண்டிய இடத்தை அவர் எடுத்தாருன்னு பாருங்க. கைவிட சொல்லுவோம், இயேசு மெய்யாகவே என் வேதனைகளையும் நோய்களையும் சுமந்தார், எனக்கு சுகத்தை உண்டு பண்ணும் தண்டனை தீர்ப்பு அடிகளும் வேதனைகளும் அவர் மேல் விழுந்தது, அவருடைய தழும்புகளால் நான் குணமாகிறேன். ஆமென், ஆமென். அது வந்து பர்சனலைஸ் பண்ணி பாருங்க. 53:10 OLTல போடுமா. இது யங் லிட்ரல் டிரான்ஸ்லேஷன். எங்கு வந்து ஸ்காலர். நீங்கள் நல்ல பைபிளை அப்படியே ஒரிஜினலாக புரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா எங்கு தான் படிக்கணும். ஆனால் எங்கு படித்தோம்னா புரியாது. அதுக்கு ஒரு யங் ப்ரீச்சரை வந்து உங்களுக்கு விளக்குறதுக்கு வேணும். சரி, நானும் கொஞ்சம் உற்சாகமானும்ல. சரி, ஏசாயா 53:10 OLT. And Jehovah has delected to bruise him, he has made him sick. அந்த ஹேத்துங்கிறது வந்து நீங்கள் ஹேஸ் போடணும். Jehovah has delected to bruise him, he has made him sick. இது OLT, no translation. இது ரோதர்ஹாம் translation. Yet Jehovah purposed to bruise him, he laid on him sickness. ஒரு நோக்கம் கொண்டு அவரை அடிச்சார். புரூஸ் பண்றதுனா அடிக்கிறது, காயப்படும்படியா அடிக்கிறது. நோக்கம் கொண்டு அடிச்சார், அவர் மேல வியாதிகளை வச்சார். அதனால தான் கெத்செமனேல கதறார், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கொடுப்பானால் நீங்க கொடுட்டும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி இல்லை உங்களுடைய சித்தத்தின்படி 3 முறை ஜெபிக்கிறார். ஏன் ஜெபிக்கிறார்? மறுநாள் காலையில் சிலுவைக்கு போகும்பொழுது அத்தனை மனிதனுடைய பாவமும் பாவத்துடைய தண்டனையும் அழுக்கினுடைய தண்டனையும் அவமானமும் வியாதியும் மனிதன் சந்திக்கக்கூடிய அத்தனை வியாதி அவர் மேல் விழும். அதை நினைச்சுதான் கத்துனாரு, என் தேவனே என் தேவனே ஏன் கைவெட்டி கதறினார். அடிக்கிறாங்க பார்த்தீங்களா? எண்ணி பாருங்க. ரோமர் அடிக்கலைங்க, அந்த அடிக்கு பின்னாடி பிதாவுடைய கரம் ஸ்பிரிச்சுவலாக இருந்துச்சு. நம்ம பார்க்கறது ரோமர்களை பார்க்குறோம். ஏசையா பார்த்தது ரோமனை பார்க்கல, ஏசையா பார்த்தது பிதாவுடைய கரத்தை பார்த்தான். இதுக்கு எனக்காக, உங்களுக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் அடிக்கப்பட்டார். அவருடைய தழும்புகளால் நாம் சுகமாகிறோம். பிசாசு உங்களை சொல்லுவான், நீ எப்படி சுகமாகலாம்? அவர் சுகமாக்குறவர் தான், உன்னை நேசிக்கிறவர் தான், உன்னை அன்பு செலுத்துகிறவர் தான். அது இல்லைன்னு சொல்லலை.
உன்னை எப்படி சுகமாக்குவாரு? கர்த்தர் சுகமாக்க மாட்டான்னு சொல்லல. கர்த்தர் சுகமாக்குவாரு. கர்த்தர் நேசிக்கிறவர் தான். உன்னை எப்படி சுகமாக்குவாரு? நீ மீறி இருக்கிறவன், கீழ்ப்படியாதவன், கர்த்தருக்கு விரதமா ஒரட்டாட்டம் பண்றவன், உன்னை எப்படி கர்த்தர் சுகமாக்க முடியும்? சுகமாக்க முடியும். ஏன் முடியும்னா, எனக்காக தான் அவர் அடிக்கப்பட்டார். அந்த மீறக்கூடிய கீழ்ப்படியாமைய இருக்கக்கூடிய எனக்கா அவர் அடிக்கப்பட்டார். அவருடைய அடிகள்ல நான் வாங்க வேண்டிய அடிகள். என்னுடைய டிஸ்ஒபீடியன்ஸுக்காக, என்னுடைய ரிபல்லியஸுக்காக அவர் அடித்தார். இது சிந்திச்சு பாருங்க, மனதில் வச்சு பாருங்க. நீங்கள் எந்த நிலையில் இருந்தும் சுகமாயிடலாம். இதை சிந்திக்கலன்னா பிசாசு உங்களை கண்டம் பண்ணிடுவான். நீ சுகத்தை பெறுவதற்கு நீ தகுதியான ஆள் இல்லை சொல்லிடுவான். ஏசாயா 53:5. நம்முடைய மீறுதல் நிமித்தம், யார் நிமித்தம்? நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, அதான் மேல என்ன சொல்லப்பட்டிருக்கு 4ஆம் வசனத்தில் போடுமா, நாமோ அவர் தேவனால் அடிக்கப்பட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் உண்டு எண்ணினோம். சிலுவையை பார்க்கும்போது என்ன நினைச்சாங்க மக்கள்? பொல்லாத ஆளா இருப்பான் இருக்கப்பா, நல்லவன் நினைச்சோம். இவ்வளோ கொடியாளா இருக்கான், அதனால தான் அவளை அடிச்சு அடிக்கிறாங்க அப்படின்னு நினைச்சோம். ஆனால் 5ஆம் வசனம் சொல்றார், அது அவருடைய மீறுதல் நிமித்தம் கிடையாது, நம்முடைய மீறுதல் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அவர் அடிக்கப்பட்ட அடிகளால் குணமாகிறோம். நல்லா கவனிங்க. நீங்கள் தான் சிங்கப்பூருக்கு போகிறீங்க, நானும் உங்களுக்கு கூட வர்றேன். நீங்கள் செய்யக்கூடாத ஒரு தப்பை பண்ணிட்டீங்க, உங்களுக்கு ஒரு ரோத்தா பிளான் பண்ணிட்டாங்க. நான் உங்களை காட்டிலும் ஸ்ட்ராங்கு, ஆனால் சட்டத்தில் இருக்கான்னு தெரியல, அங்கே இல்லை. ஒருவேளை இருக்குன்னு வச்சுங்க, உங்களை காட்டிலும் ஸ்ட்ராங்கு, நான் 100 அடி அடித்தா கூட நான் அடிக்கிறது தாங்கிறக்கு ஒரு ஆளுன்னு வச்சுங்க. அவரை விட்டுருங்க, அவர் அடிக்காதீங்க, என்ன அடிங்க, அவர் தாங்க மாட்டார். அவர் ஒரு அடியிலே தாங்கி பாவம், நான் அவருக்கா நான் அடி வாங்குறேன், ஏன் அடியை பார்த்தாச்சா ஒரு மனம் திரும்புறேன்னு சொன்னோன்னே சரி ஓகேன்ட்டாங்க. எனக்கு 20 அடி. எல்லாம் கவனிங்க, இதெல்லாம் நடக்காது. நான் சொன்னேன் உங்களை நான் சிங்கப்பூர் கூட்டு போகிறதும் கிடையாது. நான் சொன்னது உதாரணத்துக்கு சும்மா போயிட்டு வரலாம், ஆனால் அதுக்கு நான் எஸ்கேப் ஆயிடுவேன். அவர் யாருன்னு தெரியலையே, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிடுவேன். அப்படிப்பட்ட அடிக்கு நம்ம எப்படி உடந்தையாக முடியும்? சும்மா சொல்கிறேன். அப்படி உங்களுக்காக நான் அடி வாங்குறேன். அடி வாங்கி எனக்கு உரிச்சு எடுத்துட்டாங்க. அடுத்த நாள் உங்கள் வீட்டுக்கு வந்து நீ அடி வாங்கு, நீ யார் தப்பண்ணா, அந்த ஆள் தெரியாமல் அந்த ஆள் அடி வாங்கினா நீ அடி வாங்கடா, அப்போ தான் உனக்கு அறிவு வரும்னு சொன்னோன்னா, ஆமாங்க எனக்கு அடி வாங்கினா தாங்க எனக்கு அறிவு வரும், அவர் அடி வாங்கினா எனக்கு அப்படிங்க அறிவு வரும், நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அறிவு இல்லைன்னு அர்த்தம். அவர் அடிக்கப்பட்டார் எதுக்கு? எனக்காக, உங்களுக்காக. அவர் அடிக்கப்பட்டதுக்கப்புறம் நான் திரும்பி எனக்கு அடி வாங்க கொடுக்குறேன்னா அவர் அடிக்கப்பட்டது அனைத்தும் வேஸ்டாக மாறிடும். அவர் பட்ட தியாகம் வேதனைகள் அனைத்தும் நான் அவமானப்படுத்துறேன்னு அர்த்தம். 6. நாம் எல்லோரும் ஆடுகளைப் போல் வழி தப்பி திரிந்து அவனவன் தந்தன் வழியிலே போனோம், கர்த்தரோ நாம் எல்லோருடைய அக்கிரமத்தை அவர் மேல் விலப்பண்ணினார். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும், தன்னை மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாத இருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவார் இருந்தார். அடிக்கிறாங்க, ஒரு வார்த்தை பேசலை. அதெல்லாம் எவ்வளவு கரேஜ் வேணும் தெரியுமாங்க, எவ்வளவு தைரியம் வேணும் தெரியுமா பேசாமல் இருக்கிறதுக்கு. இவர் பேசினார்னா ஜீவன், இவர் பேசினார்னா நான் தான் சொல்லும் போது அப்படி விழுந்தான். அவ்வளோ பவர்ஃபுல் மேன். சொல்றாரு, நான் பிதாவினிடத்தில் வேண்டிக் கொண்டார் 12 லேகியோனை அனுப்ப மாட்டாரான்னு கேட்குறாரு. 12 லேகியன், ஒரு லேகனுங்கிறது 6000 படை. 12 லேகியன்னா கிட்டத்தட்ட 72,000 தேவதூதர்கள். 72,000 தேவதூதர்கள்னா ஒரு தேவதூதன் 1,25,000 பேர் காலி பண்ணுவான். அவர் ஒரு வார்த்தை பேசியிருந்தாருன்னா ஆர்மி இறங்கியிருக்கும், பரலோக ஆர்மி. அமைதியாக ஒரு வார்த்தை பேசலை. ஏன் பேசலைன்னா நமக்கு சமாதானத்தை உண்டு ஸ்ட்ராங்காக நிற்கிறாருங்க. என் உயிரை கொடுக்கவும் அதை எடுக்க எனக்கு அதிகாரம் இருக்குங்கிறாரு.
ஏன் தெரியுமா? நாம் சுகமாகணும். கடைசியாக ஒரே ஒரு வசனம் படிப்போம், ஒரு சம்பவம் மட்டும் முடிப்போம். அப்போஸ்தலர் 22:22 வாசிப்போம். அப்போஸ்தலர் பவுல் இங்கே போதிக்கிறாரு, அதாவது எருசலேமில் போய் போதிக்கிறாரு. யூதர்கள் மத்தியில் போதிக்கும் பொழுது இந்த சுவிசேஷத்தை நான் பிரஜாதிகளுக்கு கொண்டு போனேன்னு சொன்ன உடனே அதுவரை கேட்டாங்க, 21 வரை கேட்டாங்க. 22 இந்த வார்த்தை வரைக்கும் அவனுக்கு செவி கொடுத்தார்கள். பின்பு இப்படிப்பட்டவனை பூமியிலிருந்து அகற்ற வேண்டும், இவன் உயிரோடு இருக்கிறது நியாயமல்லவென்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னார்கள். இவ்விதமாய் அவர்கள் கூக்கிலிட்டு தங்கள் மேல் வஸ்திரத்தை எரிந்துவிட்டு ஆகாயத்தில் புழுதியை தூற்றி கொண்டிருக்கையில் சேனாபதி அவனை கோட்டைக்குள்ளே கொண்டு வரும்படி கட்டளையிட்டு அவர்கள் அவனுக்கு விரோதமாய் இப்படி கூக்குரலிட்ட முகாந்திரத்தை அறியும்படிக்கு அவனை சவுக்கால் அடித்து விசாரிக்க சொன்னாங்கன்னா இயேசுவை கட்டினாங்க பார்த்தீங்களா, அந்தது என்ன அடிக்க சொல்றது சேனாபதி, ரோம சேனாபதி. இயேசுவை அந்த இடத்துல கட்டுறாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்த கொண்டு போய் அவரை சவுக்கால் அடித்து விசாரிக்கும்படி சொன்னான். அந்தபடி அவர்கள் அவனை வாரினால் அழுத்த கட்டும்போது பவுல் சமீபமாய் நின்ற 100க்கு அதிபதியை நோக்கி, ரோமனும் நியாயம் விசாரிக்கப்படாதமாய் இருக்கிற மனுஷனை அடிக்கிறது உங்களுக்கு நியாயமானு கேட்டான். கட்டிட்டாங்க அந்த இயேசுவை வைக்கிற இடத்துல. இப்போ சாதாரண ஆள்லாம் நினச்சிருப்பான், ஆண்டவரே அடிக்கப்பட்டிருக்காரு, நமக்கு ஆண்டவரோட அடி வாங்கிறதுக்கு ஒரு பாக்கியம். இயேசு சிலுவைக்கு முன்னாடி செஞ்ச அத்தனை நம்முடைய முன்மாதிரி, சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாடி செஞ்ச அத்தனை நம்முடைய எடுத்துக்காட்டு. சிலுவையில் செஞ்சது எடுத்துக்காட்டில் என்னுடைய சப்ஸ்டிடியூஷனரி ஒர்க்கு, என்னுடைய பதிலால் வேலை. சிலுவைக்கு முன்னாடி செஞ்ச அத்தனை நான் ஃபாலோ பண்ணணும். சிலுவையில் செஞ்ச எதையுமே நான் ஃபாலோ பண்ணக்கூடாது, ஆசீர்வாதத்தை நீ எடுத்துக்கணும். சொன்னது புரியுதுங்களா? அழுத்த கட்டப்படும்போது அடி வாங்கலை, ஒரு குற்றம் சாட்டப்படாத ஒரு ரோமனை அடிப்பது நியாயமான்னு கேட்குறான். அந்த நேரத்தில் ரோம குடியுரிமைன்னா பயங்கர மரியாதைக்குரிய குடியுரிமைங்க. நீங்கள் ரோம குடியுரிமை இல்லைன்னா நீங்கள் நத்திங். அந்த நாட்களில் ரோம குடியுரிமை இருக்குன்னா உங்களுக்கு அனைத்தும் இருக்குன்னு அர்த்தம். ரோம குடியுரிமை இல்லைன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய செல்வந்தனாக இருந்தால் கூட நீங்கள் வந்து இன்னொருத்தனுடைய சொத்து. நீங்கள் பெரிய படைப்பலம் வச்சுருக்கலாம், பெரிய ஆள்பலம் வச்சுருக்கலாம், சொத்து வச்சுருக்கலாம். நீங்கள் ரோட்டில் நடந்து போகிறீங்க, ஏத்தாப்பில் ரோமன் வர்றான், ரோம சாதாரண ஒரு ஆள் வர்றான், அவனுக்கு 2 பெட்டியை கொண்டு வரான். 2 பெட்டி கொண்டு வந்தால் கூட நீங்கள் பெரிய ரிச்சஸ்ட் மேன். இந்த பெட்டியை கொண்டு வந்து உங்கள் தலையில் ஏற்றி 1 கிலோமீட்டர் தூக்கிட்டு போகணும். நீங்கள் ரோம குடியுரிமை இருந்துச்சுன்னா மதிப்பு, ரோம குடியுரிமை இல்லைன்னா நத்திங். ரோம குடியுரிமை சும்மா கிடையாதுங்க, கவர்மெண்ட் உங்களுக்கு பின்னாடி நிற்கிங்க. உங்களுக்கு கேஸ் வாதாடுறீங்க, அந்த கேஸில் உங்களுக்கு திருப்தி இல்லைன்னா சீசருக்கு முன்னாடி நீங்கள் பேசலாம். இப்போ நீங்கள் ரோம குடியுரிமை வச்சுங்களேன், உங்களுக்கு கேஸ் பேசிகிட்டு இருக்காங்க சரியில்லைன்னா நீங்கள் பிரைம் மினிஸ்டர்கிட்ட போய் நின்று பேசலாம். பிரைம் மினிஸ்டர் நேரம் ஒதுக்கி உங்கள் கேஸை கேட்கணும். ஏன்னா நீங்கள் ரோமன். பவுல் சொல்கிறார் பார்த்தீங்களா, நான் சீசருக்கு அபயம் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா. சீசருக்கு அபயம் உங்கள் கேஸை வந்து உங்கள் பிரச்சனைங்க டாப் லெவலில் தூக்கிட்டு போகலாம். ஏன்னா நீங்கள் குடியுரிமை, வேதம் சொல்லுகிறது நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்குன்னு. நமக்கு ஒரு சிட்டிசன்ஷிப்பு, நம்ம பரலோக சிட்டிசன்ஷிப் உங்களுக்கு இருக்கா? பரலோக சிட்டிசன்ஷிப் இல்லைன்னா நீங்கள் நத்திங்னு அர்த்தம். நீங்கள் எவ்வளோ சொத்து வச்சுருந்தாலும் சரி தான், உங்களை குடும்ப பேர் இருந்தாலும் சரி தான், எவ்வளோ செல்வம் இருந்தாலும் சரி தான், நீங்கள் நத்திங். இன்னொருத்தனுடைய சொத்து, பிசாசுடைய சொத்து நீங்கள். ஆனால் நீங்கள் பரலோக குடிமை இருக்கிறது, இயேசு உங்களை ஆண்டவராக இருக்கிறான்ற உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது, உரிமைகள் இருக்குங்க. சுகமாவதற்கு ரைட்ஸ் இருக்கிறது, செழிப்பாவதற்கு ரைட்ஸ் இருக்கிறது, வெற்றியாக இருக்கிறதுக்கு ரைட்ஸ் இருக்குது. கீழே 26 100க்கு அதிபதி இதை கேட்டு சேனாதிபதி இடத்தில் போய் அதை அறிவித்து, நீ செய்ய போகிறதை குறித்து எச்சரிக்கையாயிரும். இந்த மனுஷன் 100க்கு அதிபதி சொல்கிறான். கேட்ட உடனே பயந்துட்டு ஹையர் ஆஃபீஸில் போகிறான். பிசாசுலேயும் ஆர்டர் இருக்குங்க. குட்டி பிசாசு இருக்குது, பெரிய பிசாசு இருக்குது, சாத்தான் இருக்குது, ஆர்டர் இருக்குது. பிசாசு உங்கள் வீட்டில் வியாதியை கொண்டு வரான், தரித்திரத்தை கொண்டு வரான், பல பொல்லாத கொண்டு வரும் பொழுது, பிசாசே
தேவனுடைய பிள்ளையாக இருக்கிற என் மேலே கை வைப்பதற்கு நியாயமான்னு கேட்டோம்னா பிசாசு வந்து உடனே அடுத்த பிசாசு சொல்லுவான், ஐயோ அவன் பெரிய ஆளையா, அவனுக்கு அறிவு இருக்கியா, அவன் வீட்டுக்குள்ள போகாதையாமா. நம்ம என்ன சொன்னால், என்ன நடந்தாலும் கர்த்தர் ஏதோ ஒரு நோக்கத்தோடு செய்கிறார் இருக்க, நோக்கம் இல்லாமல் கர்த்தர் செய்வார்னா பிசாசு திருடவும் அழிக்கவும் கொல்லோ வருகிறான். இன்றைக்கு நம்ம சந்தோஷமாக எடுத்துக்குவோம் கீழே. அப்பொழுது சேனாதிபதி 11 வந்து, நீ ரோமனா எனக்கு சொல் என்றான். அதற்கு அவன், நான் ரோமன் தான் என்றான். சேனாதிபதி பிரதியுத்தரமாக, நான் மிகுந்த திரவியத்தினால் இந்த சிலாக்கியத்தை சம்பாதித்தேன் என்றான். அதற்கு பவுல், நானோ இந்த சிலாக்கியத்துக்கு உரியவனாய். அந்த நாட்களில் ரோம குடியுரிமை 3 விதத்தில் கொடுத்தாங்க. ஒன்று, அப்பா ரோமனா இருக்கா, அப்பா சிட்டிசன்ஷிப் இருக்குன்னா உங்களுக்கு தன்னால் கிடச்சிரும். இல்லாட்ட சில சாதனைகள் செய்கிறீங்க, அந்த கவர்மெண்ட்டுக்காக நீங்கள் வேலை செய்யும்போது அந்த கவர்மெண்ட்டுக்காக பெரிய ஒரு தீர செயல் செய்கிறீங்கன்னா அந்த தீர செயலை மதித்து உங்களுக்கு ரோமன் சிட்டிசன்ஸ் கொடுப்பாங்க. இல்லாட்டா அந்த ஊரில் பெரிய பணக்காரராக இருக்கிறாரு, அவரை கைவசப்படுத்துங்கிறதுக்காக ரோம குடியுரிமை கொடுக்கப்பட்டுச்சு. சிலர் பணம் கொடுத்து வாங்கினாங்க. அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் உலகம் மாறலைங்க. பணம் கொடுத்தோம்னா என்னன்னாலும் இந்த உலகத்தில் வாங்கலாம், அன்னைக்கும் வாங்கினாங்க. இவர் சொல்கிறார், நான் பணம் கொடுத்து வாங்கலை, சம்பாதிக்கலை, நான் பிறந்தேங்கிறார். முதல்ல அடிக்க முடியாம வச்சுருந்தாங்க, அடுத்த நிமிஷம் அவரை உள்ளறையில் கொண்டு போய் அவரை ட்ரீட் பண்ண விதம் வேற. நம்ம சம்பாதிக்கலை, நம்ம சாதனை செஞ்சு பரலோக குடியுரிமை வாங்கலை. என்னைக்கு இயேசு என் ஆண்டவர் ரட்சகர் என் உள்ளத்தில் வாங்கன்னு சொன்னீங்களோ அந்த நிமிடமே நீங்கள் ஒரு பரலோக சிட்டிசன்ஷிப்பு. உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது, ப்ரிவிலேஜஸ் இருக்குது, உரிமைகள் இருக்குது. சுகமாவதற்கு உரிமை இருக்கிறது, செழிப்படைவதற்கு உரிமை இருக்கிறது, தீர்க்காயுசா வாழ்வதற்கும் ரைட்ஸ் இருக்குது. இயேசு ஒரு நிமிஷம் கெத்செமனே இல்லை, ஒரு நிமிஷம், நான் அடிக்கப்படுவது நியாயமா அப்படின்னு இயேசு கேட்டிருந்தாருன்னா நியாயம் கிடையாது. இயேசு அடிக்கப்படுவது நியாயமா? பாவம் செய்யாதவருங்க, குற்றம் செய்யாதவருங்க, வாயில வஞ்சனை இல்லாதவருங்க, அன்னைக்கு அவரே எஸ்கேப் ஆயிருப்பாரு. ஆனால் நீங்களும் நானும் பாவத்திலையும் வியாதியிலையும் தரித்திரத்திலையும் செத்துருப்போம். அதுக்காகத்தான் வாயை அந்தளவுக்கு ஃபேமாக அத்தனை உணர்ச்சியிலும் கட்டுப்படுத்தி பேசாமல் இருந்தார். இப்போ நம்ம என்ன செய்யணும்? இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, ஆண்டவரே நீ வியாதியை பொறுத்துக்கொள்ள எனக்கு கிருபை தாங்கப்பா அப்படின்னா, கர்த்தர் இரக்கமுள்ளவர், தயவுள்ளவர், அந்த வியாதியை பொறுத்து கொள்வதற்கு உங்களுக்கு உதவி செய்வார். உங்கள் லெவலில் உங்களுக்கு இறங்கி வேலை செய்வாருங்க. அன்னைக்கு பவுல், ஆண்டவரே நான் மீறிட்டேன், ஏன்னா அகபு தீர்க்கதரிசி சொன்னார், இங்கே போகாத உனக்கு அடி விழுகுன்னு சொன்னார். அதை மீறி நான் வந்தேன், அதனால் எனக்கு அடி அவசியம்தான், நான் பின்னிருப்பான். உடனே வாயத்தரம் சொல்கிறாரு, ஒரு குற்றம் சாட்டப்படாத ஒரு ரோமனை அடிப்பது என்ன ரைட்ஸு? நீங்கள் ரசிக்கப்பட்டீங்களா? பரலோக குடியுரிமை சிட்டிசன்ஷிப் உங்களுக்கு இருக்கா? அப்படின்னா உங்களை வியாதிப்படுத்துவது, உங்களை தரித்திரப்படுத்துவது அநியாயமான காரியம் இல்லைங்க. நீங்கள் நான் பாவம் செஞ்சுட்டேன், நீங்கள் பாவமே செஞ்சிருந்தா கூட, பரிசுத்தமாக வாழனா கூட நீங்கள் சுகமாவது ரைட்ஸு. அப்போ எப்படின்னா வாழ சொல்கிறீங்களா? அப்படி சொல்லலை. உங்களோட ரைட்ஸ் மாறுவது கிடையாதுன்னு சொல்கிறேன். கிழக்கிலும் மேற்கிலும் தெற்கிலிருந்து மீட்கப்பட்டவர்கள் அப்படி சொல்ல கடவர்களை மீட்கப்பட்டவன் சொல்லுங்க. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க, கர்த்தருக்கு கீழ்ப்படிங்க, வாயை திறந்து சொல்லுங்க, வியாதி என்னுடையதல்ல, பலவீனம் என்னுடையதல்ல, சுகவீனம் என்னுடையதல்ல, சுகம் என்னுடையது, நிறைவு என்னுடையது, தீர்க்காட்சி என்னுடைய சொல்லுங்க. நீங்க சொல்றபடி உங்களுக்கு ஆகும். அப்போ இது பார்க்கணும், அவர் அடிக்கப்பட்டது அவருடைய அடி இல்லை, என்னுடைய அடி. அப்படி அடித்து என்னை மீட்டு எடுத்திருக்கிறார் என்றால் நான் மீட்கப்பட்டவன், நான் நிறைவாக வாழ்ந்து அவரை மகிமைப்படுத்தணும். சரிதானே? எழுந்து நிற்போம். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம். நீர் கொடுத்திருக்கிறது இவ்வளவு பெரிதான மீட்புக்காக நன்றி, மீட்பின் ஆசீர்வாதங்களுக்காக நன்றி. நாங்கள் சபிக்கப்பட்டவர்கள் அல்ல, நாங்கள் மீட்கப்பட்டவர்கள். என் பாவத்தை சுமந்து தீர்த்தது போல வியாதியை முற்றிலுமாக சுமந்து தீர்த்திருக்கிறேன். வியாதிகளும் நோய்களும் எங்களுக்குரியதல்ல, சுகம் எங்களுக்குரியது, ஜீவன் எங்களுக்குரியது, ஆரோக்கியம் எங்களுக்குரியது. கர்த்தாவே, எல்லா வியாதிகளையும் நோய்களையும் நீர் சுமந்து எங்களை ஜீவனோடு தீர்க்காயுசோடு வாழ வைத்திருக்கிறதுக்காக நன்றி.
கேட்ட ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிக்கிறேன். ஒரு போதனையாக எடுத்து விடாமல், ஒரு கருத்தாக எடுத்து விடாமல், அந்த மீட்புக்குள்ள தங்களை வைத்து பார்க்க, அவர் அடிக்கப்பட்டார், எனக்காக அடிக்கப்பட்டார். அவர் வியாதிக்குட்படுத்தப்பட்டார், எனக்காக வியாதிக்குட்படுத்தப்பட்டார். என்னுடைய அத்தனை வியாதிகளையும் அவர் மேலே வைத்து பிதாவாகிய தேவன் அவரை வியாதிக்குட்படுத்தி என்னை சுகமாக்கி இருக்கிறார் என்பதை காணவும், அந்த சுகத்தில் வாழும் உதவி செய்வீராக. வாழ்ந்து உம்மை மகிமைப்படுத்த, உம்மை கனப்படுத்த ஒரு வைராக்கியம் உள்ள மக்களாக என்னை மாற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம். கேட்ட ஒவ்வொரு வாழ்க்கையில் நிறைவான பலன் இருக்கட்டும், ஆசீர்வாதம் இருக்கட்டும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் கிறிஸ்துவின் வருகை மட்டும் இருப்பதாக. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை எல்லா தீமைக்கு விலக்கி காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய தயவுள்ள முகத்தை உங்களை பிரகாசிக்க பண்ணி கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களை பிரசன்னமாக்கி எல்லையெங்கும் சமாதானம் கட்டளையிட கடவர். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ஜீவனோடு சுகத்தோடு தீர்க்காயுசோடு ஒரு நோயும் ஒரு பலவீனமும் அணுகாமல் 120 ஆண்டுகளுக்கு மேலாக நிறைவாக வாழ வைப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.